சின்ன கோலடி 4வது வார்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் உயர் திரு கமிஷனர் அவர்களுக்கு மனு கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டு இங்க வந்திருக்கிறோம். இது என்னன்னு சொன்னா சுத்திகரிப்பு நிலையம் வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை. ஊர் பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது ஒண்ணு. இப்ப நாங்க நாளடைவுல தெரிஞ்சுதான் கேள்விப்பட்டுதான் இங்க கமிஷனரை பார்த்து மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஊர் பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இந்த சுத்திகரிப்பு நிலையத்தெல்லாம் இருக்கக்கூடாது. சுவாசிக்கிறோம், நல்ல காத்து, சுகாதாரம், அது பாத்தீங்கன்னா கல்வி பாதிக்கும். நாங்க நல்லா இருந்தா தானே சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த கழிவு நீர் வந்தா நாங்க எப்படி போயிட்டு சம்பாதிக்க முடியும்? உடல்நிலை சீர்கேடு ஏற்படும், படிக்கிற பிள்ளைகள் மனநிலை எல்லாம் பாதிக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா குடிநீர் தண்ணி கெட்டு போகும். ஏரி பக்கத்திலேயே இருக்குது. அந்த ஏரி தண்ணி என்ன ஆகும்? கெட்டு போகும். நிலத்தடி நீர் கெட்டு போகும். நாங்க சுகாதாரமான தண்ணி குடிக்க முடியாது. 1000 பிள்ளைகள் பள்ளியில படிக்கிறார்கள். எல்லாம் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. 1000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த 1000 பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும். நல்ல தண்ணி இருக்க தண்ணி கெட்டு போயிடும். குடிக்கணும்ல குழந்தைங்க தண்ணி. சாப்பாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குழந்தைங்க எல்லாம் அதுக்கு சாப்பிடுறாங்க. சுமார் 18 வார்டுக்கும் எங்களுடைய கோலடி கிராமத்துல இருந்துதான் சத்துணவு செஞ்சு கொடுத்து அனுப்புறோம். 18 வார்டுக்கும் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு. இந்த தண்ணி கெட்டு போச்சுன்னா குழந்தைங்களுக்கு எந்த தண்ணியில நாங்க சமைச்சு சாப்பாடை கொடுக்க முடியும்? இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இந்த மைதானத்துல இந்த கழிவுநீர் திட்டம் வந்தா கண்டிப்பா நிறைய பாதிப்புகளை, நிறைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கோலடி பகுதியில இடத்த தேர்வு செய்திருக்காங்க. சர்வே நம்பர் 22, 23, 24ல 13 ஏக்கர்ல தேர்வு செய்திருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய சட்ட விதிகளின்படி குடியிருப்பு, கோவில், பள்ளிக்கூடத்துல இருந்து 500 மீட்டர் இடைவெளி இருக்கணும். பிளஸ் நீர்நிலையில இருந்து 250 மீட்டர் இடைவெளி வரணும். ஆனா இவங்க தேர்வு செய்திருக்க இடம் பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகாமையில பண்ணிருக்காங்க. இது மக்கள் ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் போதே எதிர்ப்பு தெரிவிச்சோம். இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த தான் அமைப்போம்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் மாற்று இடத்துல இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் கோலடி மக்கள் சார்பாக மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த மனு கொடுக்கும் போராட்டங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் மனு கொடுத்திருக்காங்க. இது தொடர்ந்து இதே போன்று அந்த இடத்துல அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றால் இதே மாதிரி மக்களுடைய சட்ட போராட்டம் மென்மேலும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்குண்டான நீதிமன்ற வழக்கம் விரைவில் தொடரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுத்திகரிப்பு மையத்தால என்ன மாதிரியான பாதிப்பு சார்? சுத்திகரிப்பு நிலையத்துல பாத்தீங்கன்னா குளோரின் கேஸ் ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். இந்த குளோரின் கேஸ் கொஞ்சம் லீக் ஆனாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், சில உயிரிழப்புகளும் ஏற்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.